கிட்டத்தட்ட 220 சீட்டு 224 நினைக்கிறேன் 2019ல பிஜேபி 50% மேல ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க. நீங்க எப்படி திருச்சியில திருநாவுக்கரசு ஜெயிச்சாரோ அந்த மாதிரி எல்லாம் பெரிய மார்ஜின்ல 3 லட்சம் 4 லட்சம் மார்ஜின்ல மோர் தென் 50% ஆஃப் ஓட் எடுக்கிறாங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தாலே 200 சீட் கேரண்டியா வருது உங்களுக்கு. இல்ல நீங்க அந்த எலெக்ஷன் கம்பேர் பண்ணக்கூடாது. அன்னைக்கு இருந்த வேவ்னு ஒன்று இருக்குல்ல, மோடி வேவ்னு ஒன்று இருக்கலாம். 2014 வேவ் 19ல இருக்காருன்னு தான் நம்ம சொன்னோம். ஆனா அதை விட பெரிய வேவா இருந்துச்சு. இல்ல 19ல வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, 14ல எங்களால முடியல, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. சௌக்கிதார்னு பேரை மாத்தினார். இன்டர்னல் செக்யூரிட்டி உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து கூட தான் பரிவார்னு வச்சிருக்காங்க. இல்ல இன்னைக்கு அது மாதிரி பேசலையே. இன்னைக்கு வந்து ஏதாவது உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து பேசுறாங்களா, வளர்ச்சி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, கருப்பு பணத்தை பத்தி பேசுறாங்களா, ஊழல் ஒழிப்பு பத்தி பேசுறாங்களா? அதை பத்தி எதுவுமே பேசல. அவங்க மேனிஃபெஸ்டோவே அவங்க பேசல. அவங்க பேசுறது எல்லாமே எருமாட்டை பிடிங்கி கொடுத்துருவான், சொத்தை பிடிங்கி கொடுத்துருவான், தலையை பிடிங்கி கொடுத்துருவான், ஓட்டாங்க போட்டுறாதீங்க, பாகிஸ்தான் ஆதரவு தெரியும் ராகுல் காந்திக்கு, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா போயிருச்சு தேர்தல் பிரச்சாரம், கீழ்த்தரமா போயிருச்சு. அதை வச்சு நாங்க ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வரும், ஆஹா பயந்துட்டாங்க இவங்க போல இருக்கு அப்படின்னு நாங்க ஒரு அசம்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓகே, சோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். திரு ஸ்ரீகாந்த் பயந்துட்டீங்களா? ஆரம்பத்திலேயே தம்பி ராபர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் முன்னாடி ரொம்ப சர்காஸ்டிக்காக ஆரம்பித்தோம், இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கோம் அப்படின்னு. சீரியஸ் ஆயிட்டாங்கன்னா பயந்துருக்காங்கன்னு அர்த்தம். நாங்கள் இல்லை நீங்கள் தான் அப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்கிறார் அவர். நீங்கள் சர்காஸ்டிக்காக ஆரம்பிச்சு விளையாட்டா அப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப சீரியஸாக பேசுறீங்க. அவங்க வந்து கொஞ்சம் பயந்து ஆரம்பிச்சாங்க, நான் இப்போ அவங்க சர்காஸ்டிக் ஆயிட்டாங்க. இப்போ சர்காஸ்டிக் ஆயிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப சீரியஸாக அவங்க ஆரம்பிச்சாங்க. சரி அப்படியே வச்சுக்குவோம், அவர் சொன்ன கூட்டரே வச்சுக்கிட்டா கூட. இப்போ ரொம்ப காமெடி ஆகிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மக்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சர்காஸ்டிக் ஆகிட்டாங்கன்னு மக்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியோட பார்க்குறாங்க. சரி, நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, என்னோட கதை விட்டுட்டு நான் அடுத்த கருத்துக்கு போக விரும்புகிறேன். ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோக் ஒன்று உண்டு. ஜனகராஜ் ஒரு கடையில் போய் மிக்சர் வாங்குவார். 1 கிலோ காரச்சேவ் கொடு, 1 கிலோ ஓம்பொடி கொடு, 1 கிலோ காராப்பந்தி கொடு, 1 கிலோ இதை கொடுனோன்னா அந்த கடைக்காரன் பயங்கர உற்சாகம் ஆயிடுவான். பெரிய கஸ்டமர் வந்திருக்காரா, அண்ணாக்கு ஒரு சோடா கொடு, அண்ணாக்கு ஒரு சேர், எல்லாத்தையும் கலந்து ஒரு 1/4 கிலோ கொடுங்க, இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 100 எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு இந்தி கூட்டணி அப்படிதான் இருக்கு. ஒரு ஒவ்வாத கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுல 1 கிலோ, அதுல 2 கிலோ, அதுல 3 கிலோ, கடைசியில ஒரு 100 கிராம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அது சர்காஸ்டிக்கான கூட்டணி தான் அது. எதனால சொல்றேன்னு கேட்டால், முரண்பட்ட கருத்துக்கள். அதாவது கேரளாவில் வேற கருத்து, வெஸ்ட் பெங்காலில் வேற கருத்து. வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் தெளிவாக சொல்றாரு, நீங்கள் வந்து பிஜேபிக்கே ஓட்டு போட்டுடலாம், காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதுக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து தொடர்ந்து முதல்ல இருந்து வைக்கிறீங்க. இது நீங்க ஒரு இந்தியா லென்ஸ்ல இருந்து மேல இருந்து பார்த்து பாருங்க, கேரளால வேற மாதிரி இருக்காங்க, பெங்கால்ல வேற மாதிரி இருக்காங்க. பட் இப்ப நான் கேரளால ஒரு ஓட்டர்னா எனக்கு காங்கிரஸா கம்யூனிஸ்டா பிஜேபியா இதை பார்த்து என்னோட லோக்கல் ஃபேக்டர் பார்த்தா நான் ஓட்டு போட போறேன். வெஸ்ட் பெங்கால்ல அப்படி பேசினாங்களேன்னு பார்த்து நான் இங்க போடாம இருக்க போறேன். How does that matter? நல்ல கருத்து. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கூட்டணியோட உறுதி பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ தம்பி சொல்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக வராங்கன்னா அது அங்கே ஸ்ட்ராங் இல்லைங்கிறது தான் அடிப்படை. வந்து பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குமாங்கல்ல, அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு கெஜ்ரிவால் உள்ளே போகிறதுக்கு காரணம் காங்கிரஸ் போட்டுற கேஸ். அவங்க தான் உள்ளே போகணும்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி அவர் உள்ளே போயிட்டு வந்தவர் என்னதான் இருந்தாலும் அந்த கேஸ் அவங்க விட்ரா பண்ண போகிறதில்ல, விட்ரா பண்ணவும் முடியாது, நிறைய தூரம் பயணிச்சாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டெல்லியில் ஒரு ஸ்டாண்டு, பஞ்சாபில் ஒரு ஸ்டாண்டு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி அவங்க கூட்டணியே வந்து மக்களுக்கே குழப்பமான ஒரு நிலைமை தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம தமிழகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நம்ம இங்கே மட்டும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பார்த்து ஓட் போடுறாங்க. அதுவும் இந்த முறை வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு தமிழகத்திலையும் பிரதமருக்கானது. நான் வந்து ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ தன்னம்பிக்கையோட சொல்றாங்க இல்லையா, இப்போ வந்து எங்களுக்கு 2-3 கட்ட தேர்தல் சொல்லுங்க, அதான் 3-4 கட்ட தேர்தல் கடந்தோடனே எங்களுக்கு ஃபீல்ட்ல இருந்து ஃபீட்பேக் வந்து ஏன்னா அருமையானது. அதனால தான் முதல் கட்ட தேர்தல் நடந்தப்ப அவர் வயநாட்டில் போட்டியிட்டவர் சொன்னாரா, நான் வந்து ரேபரலிக்கு போறேன்னு மக்கள்கிட்ட சொன்னாரா, உண்மையை போறேன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபீட்பேக் வந்தோன்னு தான் தெரியுது இங்கே தோக்க போறோன்னு. அதனால அமேதியில் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, 18 முறை காங்கிரசின் கோட்டையாக, 18 தேர்தல் நடந்திருக்கு, 11 முறை காங்கிரசின் கோட்டையாக, அதுவும் ஒற்றை குடும்பத்தின் கோட்டையாக கருதப்பட்டதுல அவர் நிற்கவே பயப்படுற. ஏன்னா அவருக்கே தெரியும் சுஷ்மா எதிர்த்து நிற்க முடியாது, ஸ்மிருதி இரானி அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது, தோத்துருவோம் அப்படிங்கிறது அவருக்கு மிக தெளிவாக தெரிஞ்சதுனால
அவர் அங்கேருந்து ரேபரலிக்கு மாறார், அங்கேயும் கண்டிப்பாக தோற்க போகிறார். அதுதான் எங்களுக்கு வந்திருக்க தரவுகள். பட் இது வந்து ஒரு 4 ஃபேசஸ் கழிச்சு ஓவராலாவே நான் என்ன சொல்ல வரேன், பல குவார்ட்டர்ஸ்ல இருந்து இந்த ஒரு இது வரத பார்க்க முடியுது. காங்கிரஸ் கெயின் பண்றாங்க, எல்லாமே ஹேசியங்கள் தகவல் தான் நான் சொல்றேன், நான் எதையுமே சொல்ல. காங்கிரஸ் கெயின் பண்றாங்க, இங்க வந்துருவாங்க, அங்கங்க லோக்கல் கேண்டிடேட்ஸ் மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் 4% விழுகுது, அதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, மக்களுக்கு முன்ன இருந்த தெளிவு வந்து இல்ல, அப்படி நிறைய வருது இல்ல இப்போ கேள்விகள். அப்போ ஒரு சந்தேகம் இருக்குதானே சார்? அந்த சந்தேகத்துக்கு தான் நான் இன்னொன்று சொல்றேன். இவ்வளவு உறுதியாக காங்கிரஸ் வந்து நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் நம்புகிறார்கள் என்றால் ராகுல் காந்தி நேர வாரணாசியில் போய் போட்டி போட வேண்டியது தானே. அவ்வளோ வெற்றி உறுதி செய்யப்பட்டால், அதாவது ரொம்ப தெளிவாக ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிட்டு பேசணும். என்றைக்கு இருந்தாலும் மக்கள் கொடுக்க போறது நம்ம ஜூன் 4 தான் வருது. நாங்கள் எங்க தரப்பு நியாயத்தை மட்டும்தான் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். எங்களுக்கு என்ன தரவுகளில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா, இவங்க மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம எங்களுக்கு மட்டும்தான் வந்து மிக தெளிவான ஒரு ஸ்ட்ராங் கேடர் பேஸ் இருக்கும் எங்களுக்கு. அதாவது பூத் ஏஜென்ட்டுக்கு தாண்டி பன்னா பிரமுഖன்னு சொல்ற ஒவ்வொரு பக்கத்துக்கான ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க எங்க இதுல. அந்த நிலைக்கு தமிழகத்திலையும் வெகு சீக்கிரம் நம்ம வந்துருவோம். இப்போ தான் பூத் லெவல் வந்திருக்கோம். தமிழகத்தில் அது இன்னும் அந்த நிலை எட்டலை. அதனால தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது குறுக்கு கேள்வி தவிர்க்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால வடநாட்டில் வந்து பன்னா பிரமுख இருக்காங்க, கர்நாடகாவில் கூட இருக்காங்க, தென்னிந்தியாவிலே இருக்காங்க பல இதில். அப்படி அவங்க கையிலேருந்து வர ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த தெருவில் இத்தனை பேர் ஓட்டு போட்டானாலே எத்தனை ஓட்டு பன்னா பிரமுഖன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆள் இன்சார்ஜ் இருப்பார். ஓட்டர் லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க. அவனுக்கு அந்த தெருவில் இருக்க 60 வீட்டிலேருந்து 50 வீடு ஓட்டு போடுறாங்க, 40 வீடு ஓட்டு போடுறாங்கன்னா எத்தனை ஓட்டு எனக்கு எத்தனை ஓட்டு எதிராளுக்குன்னு தெரியும். கணக்கே துல்லியமா போட்டுருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.